பிரதோஷ காலம் மிக விசேஷமான காலகட்டம் தான். ஏன் இந்த நரசிம்மருடைய கோவிலில் மட்டும் பிரதோஷ காலத்தில் ஒரு வழிபாடு செய்கிறாங்க? இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பக்தர் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் அவதாரம் எடுத்தது, இன்னொன்று அவர் அவதாரம் எடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலத்தில் தான். அதாவது இந்த இரண்யர் இருக்கார் இல்லையா, அவர் மரணம் எப்படி நிகழும்னு கேட்டிருந்தாருன்னா, எனக்கு பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத நேரத்தில் தான் மரணம் நிகழும்னு கேட்டிருந்தார். அப்போ அந்த காலகட்டம் இந்த அந்தி சாயக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் கரெக்டாக என்ன பண்ண, நரசிம்மரை அவரை கூப்பிடுறதுக்கும் அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கும் சரியா அமைஞ்சது. இவர் அடக்கணும்ன்றதுக்காக சரபபக்ஷியா அவதாரம் எடுத்து சிவனே வந்து அடக்கிறாரு நரசிம்மரை. சிவனுக்கும் நரசிம்மனுக்கும் இந்த காலகட்டம் மிக விசேஷம் அப்படின்றது இதுல ஒன்று தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். நரசிம்மரை இந்த பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்தால் என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,